என் பேரு சாய் மந்த்ரா தேவி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா என்னோட பேரண்ட்ஸ். டைமண்ட் பாலா சுபக்கு மிக்க நன்றி. அண்ட் தென் ரீச் அண்ட் ஜே கோஃபவுண்டர் ரீச் அண்ட் ஜேக்கும் அண்ட் தென் இங்குள்ள லீடர்ஸ்க்கும் அண்ட் தென் முக்கியமான ரொம்ப நன்றி சொல்றது வந்து டைமண்ட் முத்து ஷீலாக்காக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது. ஓகே, ஸோ என்னோட பேக்ரவுண்ட் வந்து நான் கொஞ்சம் டச் பண்ணிடுறேன். முதல்ல சொன்னாங்க தான் நான் கொஞ்சம் வந்து டச் பண்ணிடுறேன். என்னதுன்னா சர்டிஃபைட் இஸ் நியூட்ரிஷன் அட்வைசர் அண்ட் பியூட்டிஷியன். அதுக்கப்புறம் வந்து ஐம் வெரி வெரி ப்ரௌட். இதுக்கு முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல் டீச்சரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 5 to 6 இயர்ஸா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னால ப்ரௌட்டா சொல்ல முடியும், ஐம் அ ஃபுல் டைம் எம்வி பிசினஸ் ஓனர். ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி நான் வந்து இந்த எம்வி பிசினஸ் எம்வி வேர்ல்டுக்கு நான் வந்தேன். ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா எம்வி வேர்ல்டுக்கு வரும்போது வந்து எல்லாரோட மெயின் தாட் வந்து செகண்ட் ஜெனரேஷன் வந்து அம்மா அப்பா எம்வி இருக்கனால தான் நோ சாய்ஸ்ல பிள்ளைங்களும் எம்பி பிசினஸ் வந்து செஞ்சுதான் ஆகணும்னு. சோ இஷ்டப்பட்டு சைன் பண்ணீங்களா கஷ்டப்பட்டு சைன் பண்ணீங்களான்னு கேட்டீங்கன்னா இஷ்டப்பட்டு தான் நான் சைன் பண்ணேன். என்னைக்குமே வந்து ஃபார்ஸ் பண்ணி சைன் பண்ண கிடையாது. சோ அந்த மாதிரி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேரண்ட்ஸ் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க எனக்கு. 18 வயசுக்கு வந்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா பிறந்த நாள் அன்னைக்கு வந்தோடனே எனக்கு வந்து அந்த டைம் வந்து ஸ்டார்டிக்கீட் ஒண்ணு இருக்கும். சோ அந்த மாதிரி ஃபார்ம் வந்து சைன் பண்றது. சோ என்னன்னா எனக்கு 2 ஆஃபர் வந்துச்சு. பிகாஸ் நான் நல்லா படிச்சிருக்கேன். ஸோ எஸ்பிஎம் நல்லா குட் ரிசல்ட் எடுத்திருக்கனால எனக்கு ஃபர்தர் ஸ்டடி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஸ்டடி பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கிடைச்சிச்சு. அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ். ஸோ 2 வந்து எனக்கு ஆப்ஷனா கொடுத்தாங்க பேரண்ட்ஸ். ஒண்ணுதான் சொன்னாங்க. பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீ படிக்க போறேன்னா உன்னோட ஃபர்தர் ஸ்டடி நீ கண்டினியூ பண்ண போறேன்னா நீ பண்ணு, நான் உங்களுக்கு தடுங்கெல்லாம் நான் நிக்க மாட்டேன். நான் என்ன செய்வேன்னா ஃபுல் கேஷ் லோன் எடுக்காம எம்பிஏ காசா ஃபுல் கேஷா கட்டி உனக்கு படிக்க வைக்கிறேன்னு. ஸோ சாய்ஸ் இஸ் யோர் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் 5 புக்கு சாத்தினோட முடிஞ்சு இதுக்கப்புறம் படிச்சோன்னா வேணும்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸோட லைஃப் ஸ்டைல் பார்த்தேன். பேரண்ட்ஸோட லைஃப் ஸ்டைல் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிடே சண்டே அவங்களுக்கு அவங்களுக்கு மண்டே டியூஸ்டே ஒரு வார்த்தை இல்லை, எவ்ரிடே சண்டே தான். ஸோ சண்டே சொல்லும் போதே அன்னாடிக்கும் எங்க கூட தான் இருப்பாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு அவசரம் சரி, ஒரு நல்ல விஷயம் சரி, ஃபுல்லா எங்க கூட தான் இருப்பாங்க. அண்ட் சேம் டைம் எங்க பாட்டி அந்த டைம் எங்க பாட்டி தாத்தா வந்தாங்க. அவங்க சோ எல்லாமே ஒரு ஃபேமிலியா தான் இருக்கும். எங்க போனாலும் ஒரு ஃபேமிலியா தான் இருப்போம். ஈவன் ஸ்கூல் டைம். ஏன்னா இந்த இந்த பிசினஸ் எம்வே எனக்கு தெரியுறது வந்து எப்பன்னா 5 வயசுல. நான் 5 வயசுல இருக்கும் போதே எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்துச்சு. சோ அந்த மாதிரி சொல்லும் போது அப்ப நீங்க பாருங்க எந்த அளவுக்கு நாங்க வந்து எம்வே வேர்ல்ட்ல இருக்கிறோம்னு. சோ அந்த மாதிரி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நான் பார்த்தேன் அந்த லைஃப் ஸ்டைல் எப்படின்னு. சோ அந்த மாதிரி சொல்லும் போது வந்து சரி நம்ம வந்து எம்பிஏ எடுத்து செய்யலாமே சொல்லிட்டு 18 வயசுல வந்து நான் சைன் பண்ணேன். சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியா ஓகே, எனக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 2 அண்ணன் இருக்காங்க, நான் தான் கடைசி. சோ நாங்க 3 பேரு இன்னைக்கு வந்து எங்க சிஸ்டர்லாவும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிசினஸ் எம்பிஏ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன ஒரு தாட் வரும், செகண்ட் ஜெனரேஷன் எம்பிஏ ஃபேமிலிக்கு வந்துட்டாங்க, ஈஸில அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணவங்க இல்ல, கிடையவே கிடையாது. சோ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எங்க அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா தான் எடுத்து வந்தாங்க. இண்டிபெண்டன்ட் சொல்லும்போது நாங்க ஃபுல்லா இண்டிபெண்டா தான் வந்தோம். சோ அந்த மாதிரி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா 18 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய யங்ஸ்ங்க உட்காந்துருப்பீங்க. என்ன மைண்ட்ல உட்காந்துருக்கீங்களே, கொஞ்சம் மைண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கேளுங்க. என்னன்னா 18 வயசுல வந்து பாத்தீங்கன்னா நான் சைன் பண்ணி வரும்போது பிசினஸ் சீரியஸா எடுத்து செய்யல. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து நல்லா எம்பிபிஎஸ் செய்யறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல போனஸ் நாங்க என் கண்ணால பார்த்தோம் உங்க லைஃப் ஸ்டைல். ஆனா நான் எம்பிபிஎஸ் சீரியஸா எடுத்து செய்யல. சோ எல்லாருக்கும் என்ன தாட், எம்பிபிஎஸ் வந்து செகண்ட் ஜெனரேஷன் வந்து ரொம்ப ஈஸி தானே. நோ. சோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னா வேலை லைஃப் நான் போனேன். பிகாஸ் நம்ம சொன்ன மாதிரிதான் எங்க பேரண்ட்ஸ் வந்து நானும் சரி எங்க 2 பிரதர்ஸ் சரி இண்டிபெண்டா தான் வந்தோம். சோ இண்டிபெண்டன்ட் சொல்லும் போது நாங்க வந்து வேலை செஞ்சுக்கிறதா எம்பி பிசினஸ் ஒரு பார்ட் டைமா எடுத்துதான் நாங்க செஞ்சோம். அந்த டைம்ல பத்தி ஃபுல் டைமா எடுத்து செய்ய கிடையாது. சோ அந்த மாதிரி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்ச பிறகு வந்து அந்த இன்கம் வரும். இன்கம் பார்த்தோன்னே எம்பி மறந்தாச்சு, எம்பி எட்டி பார்க்கல. சோ ஒரு எப்படி சொல்ல தொட்டு ஊருக்கா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் நான் இருந்தேன்.
ஓகே. சோ வந்து அந்த மாரி சொல்லும்போது வந்து வேலை பார்த்தோனே, ஓகே ஒரு டீச்சர் லைஃப்னா ஏன்னா எனக்கு என்னோட ஆம்பிஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீச்சர். சோ அந்த மாரி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டீச்சரோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோனே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நினைச்சேன், "ஒய் லைஃப் நல்லா இருக்கும். டீச்சர்னா ஓகேல. என்னென்ன ஸ்கூல் லீவ் எல்லாம் இருக்கும். நம்மளுக்கும் வந்து அந்த சேம் டைம் வந்து நம்மளுக்கு நெறைய வந்து சுத்தி சுத்தி எல்லாம் கிடைக்கும்னு." ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, எல்லாமே தலைகீழியா மாறிடுச்சு. அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஓகே. சோ டீச்சர் லைஃப் இஸ் நாட் ஈஸி. எனக்கு இங்க எத்தன பேர் டீச்சர்ஸா உட்காந்துருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சோ வந்து ரொம்ப டிஃபிகல்ட் தான். சோ ரொம்ப டிஃபிகல்ட் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இன்னைக்கு நான் ஷேர் பண்றது, நான் அனுபவிச்சது நான் ஷேர் பண்ணேன். இங்க நான் யாரும் வந்து பாயிண்ட் பண்ணி நான் பேச கிடையாது. நான் என்ன அனுபவிச்சு, நான் என்ன வந்து ஃபீல் பண்ணேன், அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். சோ வந்து வொர்க்கிங் லைஃப் வந்து ஹாப்பி சொல்லிட்டு நம்ம போறோம். சோ அந்த மாரி சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா, வொர்க்கிங் லைஃப் போன கையோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது? இங்க முதலாவது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். யாருக்கெல்லாம் வந்து என்னோட ஜாப் நான் வேலை செய்யறதே என்னோட பாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் மை ஜாப். எனக்கு வேலை போறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி chat பாக்ஸ்ல வந்து 11 போடுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா 222 போடுங்க. ஓகே. சோ அந்த மாதிரி சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா, வேலைக்கு வந்து பிடிச்சிருக்கோ இல்லையோ நம்ம என்ன செய்யணும்? காலையில ஏந்திரிச்சு ரஷ்ஷிங்கா தான். ஒரு ரஷ்ஷிங்கான ஒரு வேர்ல்ட்ல தான் நம்ம நெறைய பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே. சோ அந்த மாரி எவ்வளவு ஏர்லி எழுந்திரிச்சாலும் ரஷ்ஷிங்கா தான் வேலைக்கு போணும். ஏன்? பாயிண்ட்ஸ் கட் பண்றதுக்கு. ஒரு ரேட் மார்க் வந்துருச்சுன்னா, அதோட சம்பளத்திலயும் வெட்டிருவாங்க. ஓகே. சோ அந்த மாரி சொல்லும்போது வந்து, நம்மளுக்கு வந்து இந்த டைம் வந்து பாத்தீங்களா, நீங்க எதிர்க்கும் எங்கேயாச்சும் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு மழையா இருக்கு, மாலாஸ் இருக்கு, வேலைக்கு போவேனாலா அப்படின்னு. நோ. சோ ஸ்டில் நம்ம வேலைக்கு தான் நம்ம போறோம். சோ இதுதான் நானும் இருந்தேன். என்னோட கேரக்டர் எப்படின்னா, நான் ரொம்ப ஸ்டபனான ஒரு டாட்டர். ஸ்டபன் சொல்லும்போது இன்னொன்னு என்னன்னா, எனக்கு வந்து என் லைஃப் யார் கண்ட்ரோல் பண்ணி சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி தான் என்னோட கேரக்டர். எனக்கு வந்து யார கண்ட்ரோல் பண்ண எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். சோ அந்த மாதிரி சொல்லும்போது, இதுல வேலைக்கு போனா நம்மளும் ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருந்தா நம்மளுக்கு அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? சோ எப்போதும் வேலைக்கு வந்து டு பி ஹானஸ்ட் எனக்கு பிடிச்ச இதுதான் டீச்சர். ஆனா நான் வேலைக்கு போய் பிடிக்காம தான் நான் போனேன். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரியுமா? இந்த ஆலம்பலம் எரிச்சலா இருக்கும். இந்த ஆலம்பலம் சத்தம் கேட்கும் பாருங்களேன், கடுப்பா இருக்கும். சோ அந்த மாதிரி சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டைம்ல நம்ம எப்படா சண்டே வரும் ஏங்கிட்டு இருப்போம். ஓகே. சோ அந்த மாதிரி சொல்லும்போது சோ ஹேவ் டு ஓகே நம்ம வந்து போய் தான் ஆகணும் வேலைக்கு. 2வது விஷயம், நம்மளுக்கு புடிச்சிருக்கோ இல்லையோ, யார் முகத்த நம்ம முழிக்கணும்? பாஸும் சரி, சூப்பர்வைசர் சரி, மேனேஜர் சரி. ஓகே. சோ இவங்களோட ஃபேஸ நம்ம முழிச்சுதான் ஆகணும். புடிச்சிருக்கோ இல்லையோ. ஓகே. அண்ட் 3வது பாத்தீங்கன்னா, நமக்கு புடிச்சிருக்கோ இல்லையோ, என்னதுன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வேலை செய்ற இடத்துல ஓகே இப்ப பாஸ் வந்து என்னென்ன சொல்றாங்களோ, நீ இது பண்ணணும், நீ இந்த வேலை செய். ஈவன் தோ இட்ஸ் நாட் அவர் ஜாப், எக்ஸ்ட்ரா ஜாப் வேலை கொடுத்தாலும் ஹேவ் டு டூ இட். ஏன்? காசுக்காக தானே நம்ம செய்றோம். சோ அந்த மாரி சொல்லும்போது நம்ம செஞ்சுதான் ஆகணும். இந்த விஷயம் நான் கொஞ்சம் டச் பண்ணிடுறேன். சோ வந்து நானு எந்த ப்ரீ ஸ்கூல்ல வந்து இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல் வேலை செஞ்சேன்னு அந்த பேர் நான் சொல்ல மாட்டேன். ஓகே. சோ வந்து நான் வந்து பேருக்கு தான் டீச்சர். ஆனா வந்து கிளாஸ் கிளீனிங் வைஸ் நான் தான் செய்யணும். டாய்லெட் கழுவுறது நான் தான் செய்யணும். ஓகே. சோ எல்லாருக்கும் ஒரு டீச்சர் வந்து ஏன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல்னால சோ ஒரு டீச்சர் வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருவாங்க. சோ வி ஹேவ் எல்லா சப்ஜெக்ட் ஒன் டீச்சர் ஹேவ் டு கொண்டா நாட் வந்து செப்பரேட் டீச்சர். இப்ப பாஷனா ஒரு டீச்சர், இங்கிலீஷ்னா ஒரு டீச்சர் அந்த மாதிரி இல்ல. ஒரு டீச்சர் எல்லா சப்ஜெக்ட் ஹேவ் டு கொண்டா. சோ அந்த ஹோல் டே அந்த கிளாஸ்ல அந்த 4 செவுருல உட்கார்ந்துகிட்டு பிள்ளைங்களை வந்து ஹேண்டில் பண்றது இஸ் நாட் ஈஸி. பிள்ளைங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் 1 ஸ்டாண்டர்ட் 2 சொல்லலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா, நான் ஹேண்டில் பண்ற பிள்ளைங்க பாத்தீங்கன்னா 5 வயசு பிள்ளைங்க. 5 வயசு பிள்ளைங்க வந்து சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா, நாட் ஒன்லி மலேசியா இருக்கவங்க இல்ல, ஓவர்சீஸ் பிள்ளைங்களும் இருப்பாங்க அதுல. சோ நம்ம வந்து கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணணும். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, டீச்சர்ஸோட வேலை வந்து ஆக்சுவலி இங்க இருக்கிற அனைத்து எத்தனை டீச்சர்ஸ் இருக்கீங்க எனக்கு தெரியாது. உங்களெல்லாம் உண்மையில நான் நான் அப்ரிஷியேட் பண்றேன். பிகாஸ் சமயத்துல நம்ம வெளிய சொல்லும்போதே, நான் ப்ரீ ஸ்கூல் டீச்சரா வேலை செய்றேன். ஓ! ப்ரீ ஸ்கூலா? அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அதோட வேலை ஈஸி கிடையாது. சோ ஏன்னா நெறைய பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா? எங்க கிட்ட தான் திணிச்சு விடுவாங்க. பிள்ளைங்க உங்களுக்கு தெரியுமா? இந்த மாரி வந்து நான் வேலை செய்யும்போது லைஃப் ஸ்டைல் நான் பார்த்தேன். பேரண்ட்ஸோட லைஃப் லக்லி வந்து எங்க பேரண்ட்ஸ் ஒரு நல்ல முடிவெடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் குடுத்துருக்காங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, ஓ பிள்ளைங்க காலையில ஸ்கூலுக்கு வருவாங்க.
காடியில இருந்து இறக்கி விடும் போது பிள்ளைங்க ஆசையா பேரண்ட்ஸ் கிட்ட பாய் மம்மி பாய் டேடி சொல்லுவாங்க. ஆனா பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. எப்ப பிள்ளைய விடுறதே எப்படித்தமா ஒரு புங்கூஸ் அந்த மாதிரி சாப்பிட புங்கூஸ் பண்ணி போட்டு அப்படியே அங்க வைக்கிற மாதிரி செய்யறாங்க பிள்ளைங்க இப்ப. சோ அந்த மாதிரி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அது அது பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும். பிள்ளைங்க ஏங்குவாங்க ரொம்ப. பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, ஒரு பாய் சொல்ல மாட்டாங்க, ஒரு ஹக் பண்ண மாட்டாங்க. அப்படி போயிடுவாங்க வேலைக்கு. ஏன்? வேலைக்கு மணி ஆச்சு. ரஷ்ஷிங் அதாவது சொல்ல ரஷ்ஷிங்கா போயிட்டு இருக்காங்க. சோ இதுதான் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்ல நிறைய நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் நிறைய சொல்ல முடியும் இந்த மாதிரி. பிள்ளைங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ கூட ஆஸ் a டீச்சர் எங்களுக்கு தெரியும், பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. ஏன் தெரியுமா? பேரண்ட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது பிள்ளைங்க கூட இல்லவே இல்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா பாத்தீங்கன்னா, காலையில எங்களுக்கு வேலை ஸ்டார்ட் வந்து பாத்தீங்கன்னா 7:30 தான் வேலை ஸ்டார்ட். ஆனா நாங்க 5:30 எல்லாம் வந்து ஸ்கூல்ல இருக்கணும். ஏன் தெரியுமா? பேரண்ட்ஸ் வந்து தூரமா வந்து அந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு போறாங்களே, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறதுனால பிள்ளைங்களை வந்து உங்களுக்கு 4 மணிக்கு எழுப்பி விட்டு அவங்க குளிப்பாட்டு விட்டு எல்லாமே சீக்கிரமா வந்து கேட் ரெடி பண்ணிட்டு ஒரு 4:30 to 5 o'clock ஸ்கூல்ல வந்து விடுவாங்க. பிள்ளைங்க உங்களுக்கு தெரியுமா எப்படி தூங்குவாங்கன்னு? சோ ப்ரெஷர் வந்து பேரண்ட்ஸ்க்கு மட்டும் ஃபேமிலிக்கு மட்டும் இல்ல, பிள்ளைங்களுக்கும் ப்ரெஷர். அப்போ பிள்ளைங்க எப்படி வந்து என்ன ஏங்குவாங்க? அம்மா அப்பா எப்ப நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இந்த டைமே அந்த மாதிரி. சோ சண்டே வந்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. சோ இந்த மாதிரி நாங்க பாத்திருக்கோம். சோ இந்த மாதிரி சொல்லும் போது வந்து அதான் நான் சொல்றேனே, நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ யூ ஹேவ் டு கோ டு யுவர் ஒர்க். நீங்க உங்க ஒர்க்ல அட்டெண்டன்ஸ் போட்டே ஆகணும். நீங்க உங்க இஷ்டப்படி செய்ய முடியாது. ஓகே, இதுதான் நம்ம லைஃப் வந்து நம்ம வந்து எவ்ரிடே ருட்டீனா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இது உண்மையில ஒரு ரொம்ப சர்க்கியூட்டான ஒரு விஷயம் என்னதுன்னா, ஏன்னா இது நான் கோ த்ரூ பண்ணேன். நம்ம ஒரு ஒரு கஷ்டமான விஷயம் சரி, ஒரு சேட்டான விஷயம், ஒரு கூட்டான விஷயம் கூட நம்ம லீவ் எடுக்கிறது யார்கிட்ட பெர்மிஷன் கேட்போம்? நம்மளே சொந்தமா லீவ் எடுப்போமா? இல்ல கிடையாது. நம்ம லீவு என்ன லீவ் எடுத்தாலும் அங்க உள்ள பாஸ் கிட்ட தான் கேட்கணும். பாஸ் கிட்ட கேட்காம நம்ம லீவ் எடுக்க முடியாது. அப்புறம் பாஸ் வந்து சொல்லுவாரு, நீ லீவ் எடுக்க முடியுமா? நீ லீவ் எடுக்க முடியாதா? அதுவும் கூட பாஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுவாரு. நம்மளே சொந்தமா லீவ் எடுக்க முடியாது. ஓகே, இது வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி கூட வந்து வெக்கேஷன் போறதுக்கு வந்து நாங்க பிளான் போட்டு புக் பண்ணியாச்சு. ஆக்சுவலி அது வந்து ஸ்கூல் லீவு டைம் தான். இங்க இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல் என்ன ஒரு இதுனா, ஈவன் தோ ஸ்கூல் லீவு வந்தாலும் டீச்சர்ஸ் ஹேவ் டு புட் அட்டெண்டன்ஸ் ஸ்கூலுக்கு வந்து தான் ஆகணும். ஏன்னா டே கேர் பிள்ளைங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் அனுப்புவாங்க ஸ்கூலுக்கு. ஸோ அனுப்பி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா, நான் லீவ் எடுக்கும் போது நான் ஒரே ஒரு எண்ணத்தமா சொன்னேன், என் ஃபேமிலி கூட நான் வெக்கேஷன் போறேன். ஸோ எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 days நான் லீவ் எடுக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா அது என்ன நடந்துச்சுன்னு? வாட்ஸ்அப்குள்ள பட்டு 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 பட்டுன்னு மெசேஜ் வருது. சொல்றாங்க, யாரு லீவ் எடுத்தாக்கா உங்களோட சம்பளத்தை நான் வெட்டிடுவேன் அந்த மாதிரிலாம். சோ இந்த மாதிரி லைஃப் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம புடிச்சு புடிச்சு நம்ம போயிட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தது அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் உண்மை. ஓகே, இதுதான் ஒரு காலகட்டத்துக்கு வந்து பேரண்ட்ஸ் சொன்ன போதுக்கும் நான் கேட்கல. இதெல்லாம் அனுபவிக்கும் போது அப்பதான் என் மைண்ட் வந்து நான் வந்து ஓபன் பண்ணேன். சோ இந்த மாதிரி சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா, கடைசியில வந்து யாருமே நம்ம கண்ட்ரோல் பண்ணல. பாஸ் தான் நம்ம லைஃப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த கண்ட்ரோல் கீயே வந்து அந்த ரிமோட் கண்ட்ரோலே வந்து பாத்தீங்கன்னா பாஸ் கையில தான் இருக்கு. நீ வான்னா நீ வா, நீ போனா நீ போ, இத்தனை மணிக்கு நீ போனா நீ இத்தனை மணிக்கு தான் நீ போனா, நீ உன் ஃபேமிலி கூட இத்தனை மணிக்கு தான் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா எல்லாமே பாஸ் கையில தான் இருக்கு. இது நீங்க அக்ரி பண்றீங்களா? சாட் பாக்ஸ்ல வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. அப்பதான் வந்து எனக்கு உற்சாகமா இருக்கும் பேசுறதுக்கு. ஓகே, சோ இதுதான் வந்து இஸ் ட்ரூ. ஓகே, ஃபேக்ட். ஓகே, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு நிறைய பேத்துக்கு. ஓகே, சோ இது எக்ஸாம்பிள். ஒரு இது கேட்டுக்கிறேன் என்னதுன்னா, ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. பிகாஸ் இது என்னோட பர்சனல். சோ இது சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா, சோ இதுதான் நான் கோ த்ரூ பண்ணேன். கோ த்ரூ பண்ணேன்னு நான் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா, பாத்திருப்பீங்க இந்த மெசேஜ், நீங்களே படிங்க. பாத்தீங்கன்னா ஏதாச்சும் எனக்கு எம்சி இல்லாட்டி எமர்ஜென்சி, பாருங்க எமர்ஜென்சி லீவ் கூட எடுக்க முடியாது. எமர்ஜென்சி லீவ் ஏதாச்சும் whoever fail to report to work will be deducted double. குடுக்கிற வருமானமே எப்படிப்பட்ட வருமானம், அவங்க முடிவு பண்ண வருமானம் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம எதிர்பார்த்த வருமானம் நம்ம கொடுக்கறது கிடையாது.
ஓகே. சோ அந்த வருமானத்திலயும் பாஸ் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இதுல டபுள் டிடக்ஷன்னா அப்ப எப்படி நம்ம வேலைக்கு போணும்? அப்ப வேலைன்னா எப்படி லீவ் எடுக்காம நம்ம போறோம். இவங்க வந்து பாருங்க, காய்ச்சல் வந்தாலும் இல்ல இல்ல நான் வேலைக்கு போணும் அந்த மாதிரி வந்து ஒரு முடிவுல இருப்பீங்க. சோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இன்னொரு விஷயம் என்ன ஒரு சர்க்கிட்டான விஷயம்னா, யாருக்காச்சும் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா ஸ்கூல் டைம் டூரிங் ஸ்கூல் டைம் வந்து இவங்க நீங்க ஃப்ரீயா இருந்தாலும் போன் பாய்க்க முடியாது. போன் பாய்க்க முடியாது. எமர்ஜென்சி வந்தா ஆபீஸ்க்கு போயிட்டு பாஸ் முன்னாடி தான் நீங்க மெசேஜ் பண்ணணும். பாஸ்க்கு முன்னாடி தான் நீங்க போன் அட்டென்ட் பண்ணி பேசணும். இது எப்படிப்பட்ட லைஃப் நீங்களே சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்லட்டா, நான் வந்து ஓப்பனா நான் சொல்லிடுறேன். ஜெயிலோட லைஃபும் இங்க உள்ள லைஃபும் டிஃபரெண்டே கிடையாது. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். நான் படுறது நான் சொல்றேன். ஒரே லைஃப் தான். நான் அதான் வேலை வந்து ஒரு ஜெயில் லைஃப் தான் நான் சொல்லுவேன். ஓகே. சோ நான் என்ன ஒரு முடிவு பண்ணேன்னா, இந்த மாதிரி லைஃப் நம்மளுக்கு வேணுமா அப்படிதான் நான் யோசிச்சேன். அண்ட் லாஸ்ட் இயர் வந்து கரெக்டா லாஸ்ட் இயர் ஒரு செப்டம்பர் மாதிரி ஒரு ட்ரெஜடி நடந்துச்சு. என்ன ஒரு விஷயம்னா, ஆஹ் அது ஒரு டீச்சர் வந்து நாங்கெல்லாம் வந்து ஒரு கிளிக். ஸோ அந்த கிளிக்ல வந்து ஒன் ஆஃப் எங்க குரூப்ல வந்து ஒரு ஆள் வந்து ஒரு மிஸ்டேக் நடந்ததுனால சும்மா ஒரு குப்பை வீசுற மாதிரி டக்குன்னு அந்த டீச்சர் வந்து ஒரு டெர்மினேஷன் லெட்டர் பண்ணிட்டு ரிட்ரேஸ் விலையாக்கி விட்டாங்க. நீ 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 வந்து எனக்கு தேவைப்படல சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல பேரு போட்டு டேக் பண்ணி போட்டாங்க ஓப்பனா எல்லாரும் முன்னாடியும். நீ எனக்கு தேவையில்ல, நீ ஸ்கூல் விட்டு வெளியே போ அப்படின்னு. சோ அடுத்த எய்ம் வந்து என்னோட எய்ம் தான். ஏன்னா எனக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட வேலை எல்லாம் எனக்கு ப்ரெஷர் வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிரின்சிபல் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, என்னைய வெளியாக்குறதுக்கும் வந்து ஒரு இது பண்ணி இது. சோ எனக்கு இது முன்கூட்டியே எனக்கு தெரிஞ்சனால ஒரு முடிவு பண்ணேன். பேரண்ட்ஸ் என்னோட டைமண்ட் அப்ளை அவங்க கிட்ட நான் உட்காந்து பேசினேன். எனக்கு இந்த பிசினஸ் வேணும். ஓகே. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா இசிவிஐ வந்து ஒன்ஸ் நாங்க ஜாயின் பண்ணோன்னே அதான் எல்லா டைமண்ட்ஸ்க்கும் எஸ்பெஷலி முத்துஷிலா எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம். பிகாஸ் நிறைய விஷயம் வந்து சேஞ்சஸ்னால அங்க போன கையோட பாத்தீங்கன்னா என் லைஃப் மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது வந்து அங்கதான் நான் முடிவு பண்ணேன் பிசினஸ் எந்த அளவுக்கு முக்கியம். நீங்க பாருங்க, இந்த வருஷோட சேர்த்தா 9 வருஷமா நான் எம்பி பிசினஸ்ல இருக்கேன். இன்னைக்கு வந்து நான் உண்மையை யோசிச்சேன், இதே முன்கூட்டியே நான் சீரியஸா செஞ்சேன்னா இன்னைக்கு நான் ஒரு டைமண்டா இருப்பேன் எங்க பேரண்ட்ஸ்க்கு. சோ இன்னைக்கு நான் சொல்லுவேன், பட் இட்ஸ் நாட் டூ லேட். ஓகே, கண்டிப்பா நான் அடைவேன் சொல்லிட்டு. சோ இப்ப பாத்தீங்கன்னா 8 வருஷமே என் டைம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். 8 இயர்ஸா, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 8 வருஷமா. இந்த 8 வருஷம் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா என் பேரண்ட்ஸ் கூட உட்காந்து நான் கேட்டேன், என்ன நசீனா நான் பிசினஸ்க்கு வரணும், நான் வேலை போக மாட்டேன், எனக்கு வேலை வேணும், எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. ஒரு கட்டத்துல எனக்கு அழுவே வந்துருச்சு. எனக்கு ஏன் என்ன இப்படி பண்றாங்கன்னு. அம்மா அப்பா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. ஒரே ஒரு வார்த்தை, சரி நீ பிசினஸ் செய்ய போறதானே, நீ பிசினஸ் செய்ய போறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு தெரியுமா, என்னோட 8 வருஷம் எம்பி இன்கம் நான் தொடவே கிடையாது. இது இது வந்து நான் பொய் சொல்ல கிடையாது. ஓகே, இது உண்மையா சொல்றேன். அதுதான் இன்னைக்கு நான் தைரியமா எல்லாரும் முன்னாடி நான் சொல்றேன். ஓகே, 8 வருஷமா என் எம்பி இன்கம் தொடாம 3%ல இருந்து 18% வரைக்கும் ஒரு இன்கம் தொடாம என்னோட இன்கம் வந்து பாருங்க, இவங்க நான் சீரியஸா செய்ய கிடையாது. சீரியஸா செய்ய கிடையாது. இந்த பாயிண்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2+3 என் பேங்க் அக்கௌண்ட்ல சேவிங்கா இருக்கு. ஆனா 5-6 வருஷமா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு வழி சேவிங் கூட எனக்கு இல்ல. இன்னைக்கு நம்ம எடுக்கிற சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி சம்பளம் போடுதுன்னா மாச கடைசிக்குள்ள நம்ம வந்து முடிஞ்சு இது இது கட்டணும் அது கட்டணும் எல்லாம் முடிச்சு சேவிங் பண்றதுக்கு கூட காசு இல்ல. அப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு எங்கேயாச்சும் போறதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், ஏன் அதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா இதுதான் ஒரு டைம் நான் யோசிக்க கிடையாது. எல்லாத்தையும் அலைச்சல் தனமா இருந்தேன். சேவிங் இல்ல, ஆக்டிவ் இன்கம் வந்தாலே போதும் அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி சொல்லும் போது வந்து ஒண்ணுதான் சொன்னாங்க என்னோட பேரண்ட்ஸ். என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து வேலை விட்டு நிக்க போறேன்னா நீ நிக்கிற மணிக்கு நீ வந்து குவாலிஃபை தொடர்ச்சியா 18% வால்யூம் நீ எடுத்து வந்துகிட்டே வானாங்க. அவங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சேன். எதுவுமே நான் வந்து இது பண்ணல. இதுக்கு மூணு கூட்ட பாத்தீங்கன்னா பிஃபோர் திஸ் நான் வந்து ரொம்ப ஆர்கியூ பண்ணுவேன். ஏன் ஏன் நீ செய்யல, ஏன் ஏபிஓ செய்யல, ஏன் நீ இது பண்ணல, என்னோட ஏபிஓ இது பண்ண அவங்க வரலன்னு, ஏன் நீ மீட்டிங் வரல, ஏன் ஏபிஓ வரல. இங்க பாருங்க, ஏபிஓ 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 நம்ம சொல்ற மணிக்கு நம்ம சரியா இருக்கிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இங்க சரியா இல்ல, இந்த பிசினஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களோட பிசினஸ்னா இது என்னோட பிசினஸ், என்னோட கோல்ஸ்னா நான் தான் ஒர்க் பண்றோம். நான் ஏபிக்கு நான் வெயிட் பண்ணக்கூடாது.
நம்ம இன்னொன்னு வந்து நம்ம வந்து எல்லா சாக்கு போக்கு நிறைய எக்ஸ்கியூசஸ். மீட்டிங் எவ்வளவு மழை வருது, ஏன் மீட்டிங் வரலன்னா பிள்ளைங்க போட முடியல, ஏன் மீட்டிங் வரல, ஏன் வந்து நீங்க இது செய்யலன்னா இல்ல எனக்கு வந்து டிப்ரெஸ் ஆயிருக்கிறேன். இந்த எக்ஸ்கியூசஸ் எல்லாம் நம்ம வேலைக்கு கொடுக்குறோமா? இது கிடையாது. நம்ம வேலைக்கு போறோம், இவன் பிள்ளைங்க உடம்புல கூட அதை அரேஞ்ச் பண்ணிட்டு போறோம். ஏன் வந்து மீட்டிங் ஒண்ணு வந்தாக்கா நம்ம அரேஞ்ச் பண்ண மாட்டோம்? ஏன் திரும்ப அந்த முக்கியத்துவம் கொடுக்கல? அந்த முக்கியம் நம்மளுக்கு அதை எடுக்கல. எம்வி ப்ரையாரிட்டிங்க பாருங்க. எம்வி தான் உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். கடைசி வரைக்கும் எம்வி தான் உங்ககிட்ட இருக்கும். அது லேட்டோ நான் காமிக்கிறேன். ஏன் நான் அந்த வார்த்தை நான் சொல்றேன். சோ அந்த மாதிரி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்ளை சொன்ன மாதிரி நான் செஞ்சேன். நான் எதுவுமே மீறல. நான் ஒண்ணுதான் சொன்னாங்க. நீ மாறுனாங்க. நான் என்னோட attitude எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிட்டு என்னோட ஸ்டபன் எல்லாத்தையும் நான் குறைச்சிட்டு நான் என்ன பண்ணேன், எல்லாம் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே நான் செஞ்சேன். சோ செஞ்ச பிறகு அதே மாதிரி என் பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நான் என்ன ப்ராமிஸ் பண்ணேன், என் அப்பா கிட்ட நான் என்ன ப்ராமிஸ் பண்ணேனோ அதே தான் நாங்க செஞ்சோம். சோ அந்த மாதிரி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆஹ் முடிவு பண்ணது வந்து ரிசைனேஷன் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன வேலை நான் வந்து அந்த வெறியோட இருந்தேன். ரொம்ப ஸ்டபனா இருந்தேன். என்னன்னா என்னைய அவங்க தூக்குற மணிக்கு நான் போயிட்டு அவங்க மூஞ்சி உடைக்கிறதுக்கு நான் ரிசைனேஷன் கொடுக்கணும். அந்த மாதிரிதான் நான் இருந்தேன். அதே மாதிரி நான் செஞ்சேன். போன வருஷம் நவம்பர் 30 2023 வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர்ல நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒரு மாசம் மணிக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த மாதிரி வந்து நான் வேலை விட்டு நான் ஸ்டாப் பண்றேன் ரிசர்வேஷன். உங்களுக்கு தெரியுமா அவங்க ஒரே வார்த்தை என்ன கேட்டாங்கன்னு? அப்ப நீ எங்க போய் வேற இடத்துல வேலை செய்ய? நான் சொன்னேன் நான் வேலை செய்யலையே, எனக்கு தான் எம்ஏ பிசினஸ் இருக்கேன். சோ இதுதான். சோ இன்னொரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்றேன். நான் நிறைய இடத்துல ஷேர் பண்ணல. ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து என்னை வேலைக்கு போய் கொண்டு போய் விட்டாரு. ஓகே, பிஎன்டபிள்யூல வந்து என்னை போய் விட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, பிரின்சிபல் வந்து அதை பார்த்துட்டு என்கிட்ட ஒரு வாரமா பேசல. இதுக்கு இது இது நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் என்கிட்ட ஒரு வாரம் பேசலன்னா நான் பிஎம்ல இறங்குறதுன்னா அவங்களுக்கு ஜெலசியா இருக்கு, அவங்களுக்கு பிடிக்கல. எப்படி நம்ம பாத்தீங்களா? இதுதான் ஒர்க்கிங் லைஃப். இதுதான் நீங்க உங்களுக்கு புரியணும். நீங்க பாருங்க, அவங்க வந்து உண்மையிலேயே வந்து ஒரு குட் இது ஹார்ட்டா இருந்தாக்கா நீங்க இன்னைக்கு போயிட்டு உங்க பாஸ் கிட்ட சொல்லுங்க, நீ உட்கார இடத்துல நாளைக்கு நானும் பாரு நான் நல்லா இது பண்ணிட்டு நல்லா வேலை செஞ்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு நானும் திறந்துட்டு ஒரு ஸ்கூல் திறந்துட்டு நானும் இந்த ஒன்ன மாதிரி நான் உட்காருவேன்னு சொன்னாக்கா கண்டிப்பா மறுநாள் இல்ல, இன்னைக்கு நான் சொன்ன நிமிஷத்துக்கு அப்புறமே எனக்கு வந்து என்ன வேலை விட்டு தூக்கிடுவாங்க. சோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் அடுத்தது வந்து எம்ஏக்கு வந்து கையோட சோ வந்து லாஸ்ட் இயர் நான் முடிவு பண்ணேன் எம்ஏ வந்து நான் ஃபுல் டைமா செய்யணும்னு. அப்பா டைமண்ட் பாலா ஒரே ஒரு வார்த்தை கிட்ட சொன்னாரு, நீ நீ ஃபுல் டைம் செய்ய போறன்னா ஒன்னையே நீ வந்து ஃபுல் ஆக்கிக்காத சொன்னாரு. நீ வந்து ஃபுல் டைம் செய்ய போற, இன்னொன்னு வந்து வேலை விட்டு நின்னோட வேற வேலைக்கு நீ போவே கூடாது. நீ வேற வேலைக்கு போகணும் நீ யோசிச்சேன்னா நீ அந்த வேலை விட்டு நிக்காத சொன்னாரு. நான் என்ன சொல்ல, இல்ல ஒரு புடிவாதமா தான் இருந்தேன். சோ வேலை விட்டு நின்று ஃபுல் டைம் எம்எஃப்சி. சோ அந்த மாதிரி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் சீரியஸா செஞ்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிதான் நான் டிசிஷன் எடுத்தேன். என்னோட ஜாப் வந்து குவிக் பண்ணிடணும்னு. இன்னொரு விஷயம் நான் கேட்கறேன், இங்க எத்தனை பேர் இங்க வேலை செஞ்சிருக்கீங்க? யாங்ஸ்டர் எல்லாம் இருப்பீங்க. சோ யாங்ஸ் இருக்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேற நம்மளுக்கு சைட் இன்கம் வந்து ஒரு இன்கம் வந்து தொடர்ச்சியா நம்மளுக்கு வரலன்னா இந்த தைரியம் வந்து நம்மளுக்கு வராது. நம்ம ரிசைன் லெட்டர் குடுக்குற முன்னுக்கு என்ன யோசிப்போம், ஐயோ இந்த வேலை போச்சா, வருமானத்துக்கு நான் என்ன செய்வேன், வேற வேலை கிடைக்கலன்னா எனக்கு இந்த வேற வருமானமே வராத, என்ன செய்வேன். இன்னைக்கு நான் இவ்வளவு தைரியமா வந்து என்னோட ரிசைன் லெட்டர் நான் கொடுத்தேன்னா ஏன்னா வருமானம் வந்து எனக்கு தொடர்ச்சி இங்க வந்துகிட்டு இருக்கு. அந்த தைரியத்துல வந்து நான் பயன்பட தேவையில்ல, எம்பி எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி முடிவு பண்றேன். சோ இந்த மாதிரி சொல்லும் போது இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா எம்பி என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா ஆக்கணும். சோ எம்பி என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சொல்லும் போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட டைம் என்னோட லைஃப் எல்லாமே நான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். யாருமே என்ன கண்ட்ரோல் பண்ணல. நான் எங்க போனா நினைச்சாலும் இன்னைக்கு காலையில திடீர்னு சொல்லுவேன், அம்மா வாங்க நம்ம இங்க போலாமா, எங்க மால் போமா, வாங்க ஷாப்பிங் போலாமா. அப்ப அவங்க ஓகே கம் நம்ம போலாம். சமயத்துல நீஸ் கூட நீஸ் வந்து அண்ணன் டாட்டர் அவங்க கூட்டிக்கிட்டு நாங்க போவோம், ஸ்விம்மிங் போறது எல்லாமே. இதுதான் லைஃப். பிரதர்ஸ் கூட எல்லாம் சாப்பிட போவோம். அப்புறம் அப்பா வந்து எங்கேயாச்சும் கூட்டிட்டு போவோம், இல்லாட்டி வாக்கிங் போறது, எக்ஸசைஸ் பண்றது, ஃபேமிலி கூட எக்ஸசைஸ்க்கு போவோம்.
சோ இதுதான் லைஃப். சோ இது நான் எதிர்பார்த்த லைஃப் தான் எனக்கு வந்திருக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இதுக்கப்புறம் வருத்தமே இல்ல. இன்னைக்கு பாருங்க, எங்க அம்மா வந்து நான் ஷாப்பிங் கூட்டி போறது கூட எனக்கு வந்து பாஸ் கேட்கணும் அவசியமே இல்ல. எனக்கு யாரு கேட்கறதுக்கு பெர்மிஷன் கேட்கறதுக்கே அவசியமே இல்ல. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட இதுதான். எனி டைம் எனிவே நான் எங்க வேணாலும் நான் போலாம். நான் என்ன வேணாலும் நினைச்சாக்கா நான் என்ன வேணாலும் செய்யலாம். சோ அந்த மாதிரி சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் எம்பி லைஃப். ஓகே. அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரிதான் என்ன செஞ்சாலும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் நான் செய்யறேன். அந்த மாதிரி சொல்லும் போது இன்னைக்கு இங்க நிறைய யங்ஸ்டர்ஸும் இருக்கீங்க, நிறைய கப்புள்ஸும் இருக்கீங்க. சோ வந்து இன்னைக்கு அதான் எம்பியோட பியூட்டி பாத்தீங்களா, ஆக்சுவலி எம்பி வந்து ஒரு கோல், ஒரு பொக்கிஷம். நீங்க பாருங்க, எம்பியோட பியூட்டி என்னதுன்னா, நீங்க உங்க பேரண்ட்ஸ் சிங்கிள்க்குன்னா நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு வார்த்தை போயிட்டு கேளுங்களேன். அம்மா அப்பா நான் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன நான் உங்களுக்கு செய்யணும்னு கேட்பாங்க. நீங்க கேளுங்க, நீங்க போய் அவங்ககிட்ட கேளுங்க இன்னைக்கு நைட்டு. கப்புள்ஸ் சொன்னீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் ஃபாதர்லோ மதர்லோ கிட்ட கேளுங்க. அவங்க என்னத்தமா திங்ஸ் எதுவுமே எனக்கு இது வாங்கி கொடுங்க, எனக்கு அது வாங்கி கொடுங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை என்னத்தமா கேட்பாங்க, என் கூட இன்னைக்கு ஒரு நாள் நீ என் கூட ஃபுல்லா இருக்கிறியா கேட்பாங்க. அப்ப அவங்க என்னத்துக்கு ஏங்குறாங்க? பிள்ளைங்க நம்ம கூட ஃபுல்லா இருப்பாங்களா ஏங்குறாங்க. இது நான் டீச்சர் லைஃப்ல இருக்கும்னு நான் பார்த்தேன். பிள்ளைங்களும் அதே மாதிரிதான் ஏங்குவாங்க. நீங்க உங்க பிள்ளைங்க கப்புள்ஸ் இருந்தீங்கன்னா பிள்ளைங்க கிட்ட கேளுங்களேன். இல்ல அம்மா அம்மா அப்பா நீங்க என் கூட ஃபுல்லா இருங்க. இன்னைக்கு வாங்க நம்ம இங்க ஒண்ணா சாப்பிடலாமான்னு. சோ கண்டிப்பா நீங்க எம்பி சைன் பண்ணும்போது உங்களோட பிக் வாய் என்னது அது யோசிங்க. நம்ம எடுத்தோனே முடியாது, என்ன செய்ய முடியும், கஷ்டம். வேலைக்கு போனா கஷ்டமா சொல்றோம் இல்லையே, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியும் நீங்க கத்துக்கிட்டு செய்றீங்க தானே. அப்ப ஏன் எம்பி அந்த தாட் வர மாட்டேங்குது? அங்க நம்ம உழுந்து 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 வேலை செய்யறோம். சீக் ஆயிட்டு கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அங்கிருந்து ஒரு நத்திங். நான் இன்னைக்கும் சொல்றேன், ஜீரோ தாங்க, எதுவுமே கிடைக்காது. சோ இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லும் போதே இன்னைக்கு பாத்தீங்கன்னா டைம் 24 ஹவர்ஸ். ஓகே, டே 24 ஹவர்ஸ் என் கையில தான் இருக்கு. நான் யாருக்குமே நான் பயப்படவே கிடையாது. பயப்படவே இல்ல. நான் ஐயோ நான் போலன்னா இங்க போலன்னு எதுவுமே இல்ல. என்னோட எப்பவுமே நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். எம்பி நான் என்ஜாய் பண்ணி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே. சோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி எந்த மாதிரி சோ இந்த மாதிரி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் ஒர்க் நம்ம சொன்ன மாதிரிதான். அம்மா அப்பா அப்பா டைமர் பாலசுபா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க விஷயத்துக்கு வந்தாங்கன்னா ஸ்திரிக்கா தான் இருப்பாங்க. பிசினஸ் ஃபேமிலி. சோ பிசினஸ் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அது நான் ஒண்ணு சொல்றேன். அப்ளைனோட உங்களுக்கு அப்ளைன் நீங்க உங்க அழிச்சு உங்க உட்கார வச்சிருப்பாங்க. உங்க டைமண்ட்ஸ் அவங்க எல்லாம் கட்டி புடிச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து மீட்டிங் முடிஞ்ச ஒரு தேங்க்யூ சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுங்க தெரியுமா. நம்மளுக்காக ரொம்ப டைம் ஒதுக்கி செய்யறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க இண்டிபெண்டா வந்தோம். இண்டிபெண்டன்ட் சொல்லும்போது நம்ம சொன்ன மாதிரி தான் 3%ல ஓபிபி செய்ய ஆரம்பிச்சோம். 3%ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் மீட்டிங் ரன் பண்ணுவோம். சோ எல்லாமே சொந்தமா தான் நான் செஞ்சேன். இந்த பிசினஸ் ஒரு நல்ல பிசினஸ் கிடையாது, ஒரு நல்ல ஃபியூச்சர் இல்லாத ஒரு பிசினஸ் கிடையாதுன்னா அம்மா அப்பாக்கு இருக்கிறது பொம்பளை பிள்ளை. நான் ஒரு உண்டிதான் ஒரு பொம்பளை பிள்ளை. ஒரு பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி செய்ய விடுவாங்களா சொல்லுங்க. ஒரு நைட்டு விடிய கால வீட்டுக்கு சமயத்தை வரதுக்கு மணி 1, 2 ஆயிரும். விடுவாங்களா இந்த மாதிரி? அப்ப இந்த அளவுக்கு பிசினஸ் எங்களை விட்டாங்கன்னா இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்களா? நான் என்ன வேலை செய்யறேன்னா நீயும் நல்லா படிச்சு நீயும் என் வேலைக்கு வந்து சொல்லுவீங்களா? கிடையாது. இதுதான் எம்பி பிசினஸ். அப்ப எம்பி பிசினஸ் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னத்தமா ஒரு பியூட்டியான பிசினஸ். நான் வந்து ஒரு ஆளுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்றேன். ஹெல்பிங் பீப்புள் லீவ் பெட்டர் லைஃப். ஒரு ஆளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். பொய் சொல்லி ஹெல்ப் பண்ண கிடையாது. ஜெனுவினா எப்படி நான் சம்பாதிக்கிறேனோ அவங்களும் அதே மாதிரி தான் சம்பாதிக்கிறோம். இன்னைக்கு உங்க அப்ளைன் எல்லாரும் உங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இரிட்டேட்டா இருக்கா அதெல்லாம் ஒரு தள்ளி வைங்க, தூக்கி வீசுங்க. அவங்க ஏன் உங்களை ஃபாலோ பண்றாங்க? உங்க பாஸ் உங்களை அன்னடிக்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா? கால் பண்ணி கேக்குறாங்களா நீ ஏன் இன்னைக்கு வேலைக்கு ஐயோ உடம்புல சாப்பிட்டியா மருந்து சாப்பிட்டியா கேக்குறாங்களா? இன்னைக்கு நம்மள இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி நம்ம கண்டினியூஸா நம்மளுக்கு வந்து கால் பண்ண அன்னாடிக்கும் கேக்குறாங்கன்னா பிகாஸ் தே கேர் அபௌட் அஸ். அவங்கள மாதிரி நம்ம வந்து சம்பாதிக்கணும்னு வந்து கத்து கொடுக்குறாங்க. நம்ம அதை ஏன் பயன்படுத்த மாட்டோம்? இன்னைக்கு நான் நிறைய பேர் லைஃப் மாத்தும் போது அவங்க ஒரு விஷயம் சொல்லும் போதே எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் தெரியுமா.
ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒரு ஒரு விஷயம் சொல்லும்போது. நம்ம நியூட்ரலைஸ் சாப்பிட்டு நெறைய டெஸ்டிமோனியலா இருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நெறைய தெரியும். உங்களுக்குள்ளேயே இருப்பாங்க. சோ இந்த மாரி தான் நெறைய நாங்க ஷேர் பண்ணேன் ஃபீல் ஒர்க். சோ ஃபீல் ஒர்க் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சேலஞ்சஸ் பார்க்கலன்னு இல்ல. ஆனா என்னைக்குமே என்னோட சேலஞ்சஸ் நான் முன்னுக்கு வச்சு நான் பேசினதே கிடையாது. நான் பேசவே மாட்டேன். எனக்கு இந்த சேலஞ்சஸ், அந்த சேலஞ்சஸ் செஞ்சு அந்த சேலஞ்ச் ஏன்னா, என்னோட சேலஞ்சஸோட கண்டிப்பா பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் நீங்களும் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. எல்லாம் ஹியூமன் பீயிங். கண்டிப்பா சேலஞ்சஸ் இருக்கதான் செய்யும். சோ அந்த மாரி சொல்லும்போது நம்ம முடிவு பண்ணும்போது நெறைய சேலஞ்சஸ் வரும். அதுல ஒரு விஷயம் நான் சொல்றேன். இன்னைக்கு நான் பேசுறேன். இது யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். ஒரு அந்த டைம் வந்து நானு ஒரு 12% இருக்கும். நான் வந்து என்னோட ஏபிஓ வந்து பாத்தீங்கன்னா, என்னோட டீம் வந்து நெறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, கப்புள்ஸ் இப்ப வராங்க. சோ யங்ஸ்டர் வந்து நீலா யூனிவர்சிட்டில வந்து படிச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த மாரி சொல்லும்போது வந்து பொதுவா நினைப்பீங்க தானே, பால சுபா டைமண்ட்னா பிள்ளைங்க ஓகேல அப்படின்னு. நான் வந்து நீலாய்க்கு டிராவல் பண்ணுவேன். சோ வந்து அந்த டைம் வந்து நான் ஸ்டில் ஒன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பார்ட் டைமா எம்பிபிஎஸ் வந்து பில்ட் பண்ணிட்டு இருந்தேன். சோ முடிவு பண்ணி பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீலாய்க்கு டிராவல் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியுமா? என் கையில காசு இருக்காது. காசு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 20 ரிங்கிட்குள்ளார தான் இருக்கும். மித்த காசு வந்து பாத்தீங்கன்னா, என்னோட டோல் கட்டுறதுக்கு அந்த மாரி தான். ஆனா என் ஏபிஓ கிட்டயும் சரி, என் பேரண்ட்ஸ் கிட்டயும் சரி நான் காமிச்சதே இல்ல என்கிட்ட காசு இல்ல. இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் நான் யோசிப்பேன். சோ இந்த மாரி தான் நான் போனேன். நீலாய்க்கு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, அங்க போயிட்டு நான் வொர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வர மணி 2 அந்த மாரி ஆயிரும். உண்டியா நான் போவேன் தெரியுமா? உண்டியா நான் போவேன். 2வது இன்னொன்னு என்னன்னா, ஒரு டைம் வந்து ஒரு நியூ ஏபிஓ வேர்ஹவுஸ் டூர் பண்றதுக்கு நான் கூட்டிட்டு போனேன். பாங்கியில இருந்து பிஜிக்கு நான் கூட்டிட்டு போனேன். வேர்ஹவுஸ் டூர் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எல்லாம் சரி பிளான் எல்லாம் காமிச்சு சைன் பண்ணிட்டேன். சைன் பண்ண கையோட வந்து பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வரும்போது ஓகே. வீட்டுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஷாப் இருக்கிற கிட்ட ஷேல் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, என்னோட செயின் அறுத்துட்டாங்க. கையில தான் கொஞ்சம் அடி. ஆனா, நான் அப்பயே வந்து என் பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் அடிச்சு, "அம்மா, அப்பா எனக்கு இப்படி நடந்துருச்சு. எனக்கு இதாயிருச்சு." நான் சொல்லவே இல்ல. ஏன்னா, அந்த டைம் என் பேரண்ட்ஸ் வந்து ரவாங்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அவங்கள வந்து டவுன் ஆக்க கூட அவங்க என் மேல ரொம்ப வொர்ரிட்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, வேணான்னு சொல்லிட்டு நான் செய்யல. என் ஏபிஓ கிட்ட கூட என் புது ஏபிஓ கிட்ட நான் சொல்லவே இல்ல என்ன நடந்துச்சு. அவங்க காடிக்குள்ள தான் உட்கார்ந்திருந்தாங்க. எனக்கு வெளிய தான் நடந்துச்சு. நான் வெளிய டாய்லெட் போம்போது செயின் அறுத்துட்டாங்க. செயின் அறுத்தோம் கை வந்து வெட்டிருந்துச்சு. சோ அந்த மாரி சொல்லும்போது என் ஏபிஓ கிட்ட கூட நான் சொல்லல. நெகட்டிவ் ஆயிருவாங்கன்னு சொல்லி. சோ நான் என்ன பண்ணேன், என் ஏபிஓ பத்திரமா என்னோட மைண்ட் என்ன தெரியுமா? என் ஏபிஓ நான் போய் விடணும்னு சொல்லிட்டு, என் ஏபிஓ போயிட்டு நானு பத்திரமா பாங்கில விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்து நார்மலா தான் இருந்தேன். அப்புறம் அம்மா, அப்பா வந்து நாங்க நார்மலா பேசுவோம். இன்னைக்கு உன் பிசினஸ் எப்படி போச்சு? இதுதான் எங்க வீட்ல உங்களுக்கு தெரியுமா? டாபிக்கே என்ன தெரியுமா? பிசினஸ் தவிர வேற டாபிக் எதுவுமே கிடையாது. பிசினஸ் பத்தி தான் நாங்க பேசுவோம். இவங்க பத்தி, அவங்க பத்தி, இந்த கல்யாணம், அந்த கல்யாணம் எதுவுமே நாங்க பேச மாட்டோம். எங்க பிசினஸ் இதுதான். சோ நாங்க வந்து பேசும்போது ஷேர் பண்ணிக்குவேன். அப்பதான் நான் சொன்னேன். இந்த மாரி நடந்துச்சுன்னு. சோ இதுதான் சொல்றேன். நம்ம எந்த அளவுக்கு சேலஞ்சஸ் வந்து சின்னதா பார்த்தோம்னா, அங்க வெற்றி வந்து நம்ம பெருசா அங்க இருக்கு. நம்ம சேலஞ்சஸ் வந்து பெரிய அளவுக்கு பார்த்தோம்னா, நீங்க அங்கேயே வந்து உங்க பிளாக் பண்றீங்க. இதுதான் உண்மை. சோ இன்னைக்கு உங்களுக்கு சேலஞ்சஸ் முக்கியமா? உங்களோட வெற்றி முக்கியமா? நீங்க தான் சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே. சோ எல்லாருக்கும் அதுதான். இன்னொன்னு வந்து ஓகே நம்ம சொல்லிட்டேன். ஓகே சேலஞ்சஸ் பில்ட் பண்றது எல்லாமே. சோ அத ஓவர் கம் பண்ணணும். இன்னொன்னு கன்சிஸ்டன்சி. ஓகே கன்சிஸ்டன்ட் பில்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கன்சிஸ்டன்டா ஒரு விஷயம் செய்யறது வந்து இன்னைக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, கன்சிஸ்டன்ட்ல வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டே வருவோம். அங்க வந்து சேலஞ்சஸ் சரி ரிசல்ட் வரலன்னா தூக்கி போட்டுருவோம். எம்பிபிஎஸ் எனக்கு நாட் மை கப் ஆஃப் டீ. நீங்க பாருங்க, நீங்க வந்து அன்னாடிக்கும் எவ்ரிடே வந்து வேலைக்கு போறோம். அது சலிக்காம நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா ஏன் வந்து பிசினஸ் ஒண்ணு வந்தாக்க சும்மா ஊர்க்கா மாரி மாவு தமா அந்த மாரி பண்ணிட்டு இருக்கோம். எம்பி நம்மளுக்கு குடுக்கறதுக்கே நம்ம கேட்கிற இன்கமோட அதிக மடங்கு நம்மளுக்கு குடுக்குறாங்க. ஆனா ஸ்டில் நம்ம அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? நான் சொல்லிட்டேன் எம்பி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வைக்கல. எம்பி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம்லாம். கல டப்பா டப்பால கல தடப்பா தடப்பா அந்த மாரி. சோ அந்த மாரி சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி வந்து பில்ட் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க கன்சிஸ்டன்ட்டா செய்றது தான் உங்களோட ஏபிஓ செய்வாங்க. உங்க கஸ்டமர் உங்கள நம்பிக்கை வரும். இன்னைக்கு நீங்க கன்சிஸ்டன்ட்டா செய்யாத ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, உங்க ஏபிஓ உங்க ஃபாலோ பண்ணாம இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா,
நம்ம எக்ஸாம்ல டூப்ளிகேட் பண்ணாக்கா நம்மள வந்து தப்பு சொல்லுவாங்க. ஆனா எம்பிபிஎஸ் டூப்ளிகேட் பண்ணாதான் நீங்க வந்து செய்ய முடியும் பிசினஸ். டூப்ளிகேட் செய்யறது ஹலோ காப்பி பண்றது ஒரு கஷ்டமே கிடையாது. ஒரு பெரிய ஒரு பேர்டனான ஒரு விஷயம் கிடையாது. நம்மளுக்கு கத்து கொடுக்கறது பக்கத்துல அப்ளைன் இருக்காங்க, டைமண்ட்ஸ் இருக்காங்க. இவ்வளவு தூரம் நம்மளுக்கு கண்ணாடிக்கும் மோட்டிவேட் பண்ணி நம்ம கூடயே இருக்காங்க. அப்ப நம்மளுக்கு வேற என்ன வேணும்? ஸ்பூன் ஃபிட் பண்றதுக்கு வேற என்ன வேணும்? சோ இதுதான் நம்ம யோசிக்கிறோம். சோ அந்த மாதிரி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா செய்யறோமோ இன்னைக்கு நம்ம ஏபிஓவும் சரி நம்ம கஸ்டமர் நம்ம பார்த்துட்டு நம்ம கிட்ட வருவாங்க. லாயல் கஸ்டமரும் நம்மளுக்கு கிடைக்கும். சோ இது வந்து எவ்ரிடே வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கீப் ஆன் செஞ்சுக்கிட்டு வாங்க. வெற்றி கண்டிப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணணும். உங்களுக்காக வரும். அந்த பேஷன் தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது the long term rewards are worthy. Which is true. ரொம்ப ரொம்ப worthy. ஒரு டைம் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸோட போனஸ் எல்லாம் பார்த்தாக்கா அந்த டைம் நான் சொல்றேன் 8 இயர்ஸ் முன்னாடி வந்து இதெல்லாம் வந்து நான் என்ன யோசிச்சேன், இந்த இன்கம் நான் எடுக்க முடியுமா? இது நம்ம செய்ய முடியும், பேரண்ட்ஸ் தான் செய்ய முடியும், இது நம்ம செய்ய முடியாது, நமக்கு இன்னும் நிறைய வேலைக்கு அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், இன்னைக்கு என்ன நீங்க எல்லாம் இன்னைக்கு உட்கார்ந்துருக்குதுமா உங்க செல்ஃப் நீங்களே பாராட்டுங்க. ஏன்னா நீங்க ஒரு நல்ல முடிவெடுத்து இன்னைக்கு உட்கார்ந்துருக்கீங்க. முதலாவது உங்க அப்ளைனுக்கும் உங்க டைமண்ட்ஸ்க்கும் மிக்க நன்றி சொல்லுங்க. சோ அந்த மாதிரி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா நாங்க வந்து ரீசேஞ்சை வந்து கடவுளா பார்க்கணும். ரீசேஞ்சை வந்து பார்த்துட்டு தான் இருப்பாரு. என்னைக்குமே பேரண்ட்ஸ் அதான் சொல்லுவாங்க. என்ன கஷ்டம் என்ன சேலஞ்ச் கடவுளும் ரீசேஞ்சும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சோ அந்த மாதிரி சொல்லும் போது கடைசி நீங்க பாருங்க ரீசேஞ்ச் நம்ம கரெக்ட் டைம் என்ன கொடுக்குமோ அது கொடுப்பாங்க கண்டிப்பா. நம்ம வேலை என்னது நம்ம பாட்டுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு கான்சிஸ்டன்டா செஞ்சுக்கிட்டு தான் வந்து போறதுதான். சோ இந்த மாதிரி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் worthy-னா ரிவார்ட்ஸ், ஃப்ரீடம், ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ். சோ பாத்தீங்கன்னா ரெக்கக்னிஷன் எல்லாமே இஸ் worthy end of day. ஓகே அந்த மாதிரி சொல்லும் போது வந்து சக்சஸ் டேக்ஸ் டைம். சோ சக்சஸ் டேக் டைம் வந்து இன்னைக்கு எம்பிபிஎஸ் வந்து இன்னைக்கு போட்டோன்னா நாளைக்கே வந்து பெருசாகணும்னு இல்ல. சோ சக்சஸ் வந்து டேக்ஸ் டைம். ஆனா எந்த அளவுக்கு நீங்க டைம் எடுக்க போறீங்க? அப்படி உட்கார்ந்துகிட்டே காலாட்டிக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்து இருந்தாக்கா கண்டிப்பா வந்து ஒண்ணு கூட வராது. நம்ம முயற்சி எடுத்து ஒரு விஷயம் நம்ம செஞ்சாதான் நம்மளுக்கு வரும். இன்னைக்கு மீட்டிங் வந்து சொல்றாங்க மீட்டிங்க்கு வாங்க ஜூம்ல பாருங்க. நீங்க இவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணும். மறுபடியும் நான் சொல்றேன் உங்க அப்ளைன் உங்க டைம்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணும். மீட்டிங் வந்து பிசிக்கலும் இருக்கு, ஜூம்லயும் இருக்கு. ஜூம்ல உட்கார்ந்தா கூட நல்ல பிரசன்டபிளா உட்காருங்க. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் நான் பிளான் காமிக்கும்போது நான் அதான் சொல்லுவேன். நான் என்ன பிளான் காமிச்சுக்கிட்டேன் ஒரு விஷயம் என்ன நான் செய்வேன். அவங்க வந்து எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா போன் பாத்துக்கிட்டே நான் பிளான் காமிக்கும்போது அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா நான் என்னோட லேப்டாப் நான் ஆஃப் பண்ணிட்டு நான் என்ன சொல்லுவேன், நான் காமிக்கிற வியாபாரம் வந்து பசாமல்லம் வியாபாரம் கிடையாது சொல்லுவேன். நான் டைரக்டா ஸ்ட்ரெயிட் போட்டா சொல்லிடுவேன். நான் காமிக்கிற வியாபாரம் வந்து பசாமல வியாபாரம் கிடையாது. இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் வியாபாரம். ஒரு லைஃப் மாற்றக்கூடிய வியாபாரம் வந்து நீங்க வந்து உங்க சீப்பா நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா ஐ எம் சாரி டு சே நான் என்ன செய்வேன்னா நீ உங்களுக்கு மேபி இது திஸ் இஸ் நாட் ரைட் டைம். நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ நீங்க ரொம்ப ரஷ்ஷிங்கா இருக்கீங்க உங்க டைமும் நான் வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை, என் டைமும் வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை, நீங்க எப்ப ரெடியா இருக்கீங்க நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. நம்ம பேக்கிங் பண்ற ஒரு வியாபாரம் கிடையாது இந்த வியாபாரம். ஒரு ப்ரொஃபஷனல் வியாபாரம்னா ஒரு மீட்டிங்லன்னா நம்ம எப்படி உட்காரணும், ஒரு பிரசன்டபிளா உட்காரணும். இன்னைக்கு நீங்க உட்காருதான் உங்க ஏபி உங்களை பாக்குறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சோ மீட்டிங் வந்து தொடர்ச்சியா வாங்க. அப்ளை கால் பண்ற மாதிரி வச்சுக்காது. இன்னைக்கு நீ வரியா, ஏன் இன்னைக்கு வரல, ஓ உடம்பு இல்லையா, அந்த மாதிரி வேணாம். எக்ஸ்கியூசஸ் எல்லாம் தூக்கி ஒரு ஓரத்துல வச்சு தூக்கி போடுங்க அப்பதான் உங்க லைஃப் நீங்க மாத்த முடியும். நீங்க எக்ஸ்கியூசஸ் முன்னாடி வச்சீங்க உங்க லைஃப் எந்த இதுலயும் நீங்க மாத்த முடியாது. இதுதான் உண்மை. ஓகே சோ அடுத்தது இஸ் எம்பி worthy. ஒன்னும் டவுட் இருக்கா? இவ்வளவு பிசி வந்து எம்பி worthy-டா உண்மையிலேயே worthy-டாங்க. ஓகே இது வந்து என்னோட இன்கம் நான் காமிக்க போறேன். சோ எல்லாம் ரெடியா இருந்தீங்கன்னா சாட் பாக்ஸ்ல வந்து கொஞ்சம் ஃபயர் போடுங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா என்னோட சில்வர் பொடிசை டு வந்து பிளாட்டினம் ஜேர்னி இந்த 6 months ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா நான் காமிக்க போறேன். ஓகே இட்ஸ் ரியலி worthy to know. இதுதான் நான் காமிக்க போறேன். சோ அந்த மாதிரி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் நான் மறுபடியும் சொல்றேன். சின்னதா பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கும். பெரிய ஆளுக்கு ஓப்பன் மைண்டா பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இன்னி வரைக்கும் நான் பிளாட்டினம் சொல்லி நான் எதுவுமே கத்துக்க மாட்டேன்னு இல்ல. இன்னி வரைக்கும் நான் ஸ்டில் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பொடிச்சு டு பிளாட்டினம் என்னோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளைன் சொன்ன மாதிரி தான் சொன்னேன். இஸ் டூப்ளிகேட் பிசினஸ் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா 11,000 கீழே ஓகே 10,000 கீழே குறைஞ்சதே இல்லை. கண்டினியூஸா அந்த கன்சிஸ்டன்ட் தான். ஓகே அந்த ஹார்ட் ஒர்க் தான். அதான் சொல்ல ஹார்ட் ஒர்க் போட்டாக்கா கடவுளும் சரி
ரீசார்ஜ் கரெக்ட் டைம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னோட சேலஞ்சஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட சேலஞ்சஸ் சின்னதுதான் தெரியுது. பெரிய ஆளுக்கு நான் சேலஞ்சஸ் நான் பார்க்க கிடையாது. சோ வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா என்னோட இன்கம் இவ்வளவுதான். ஓகே, என்னோட பிளாட்டினம் இன்கம் 18,000 15,000. சோ இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்கம் வந்து இவ்வளவு தூரம் என்னால எடுக்க முடியும்னா நீங்க யோசிச்சு பாருங்க. 6 மாசத்துக்கு என்னோட அக்கௌண்ட் சேவிங் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு, நான் சொல்றேன் இன்னைக்கு 83,000க்கு மேல இருக்கும். நான் எக்ஸாக்ட்லி சொல்ல மாட்டேன், 83,000க்கு மேல இருக்கும் என்னோட சேவிங். வேலை செய்யும்போது ஒரு சேவிங்கும் கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பி பிசினஸ் நான் முடிவு பண்ணி சீரியஸா செய்யணும். இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், உங்க டைம் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னும் எத்தனை நாள் தான் 2025 வரப்போகுது. சோ 2025 வந்து வரப்போகுதுன்னா நீங்க எப்படி முடிவு பண்ணணும் உங்க கையில இருக்கு. புது வருஷம் அன்னாடிக்கும் புது வருஷம் கோல் செட் பண்றோம். ஆனா அந்த கோல் செட்ல வந்து நம்ம சீரியஸா இருக்கிறோமா, சீரியஸா இல்லையா, அது உங்களுக்கு தான் தெரியும். இந்த வாட்டி உங்க அப்ளைங்கிட்ட உங்க டைமண்ட்ஸ் கிட்ட ப்ராமிஸ் பண்ணுங்க, உங்க கை புடிச்சு நாங்க வரோம். மேக்சிமம் 2 இயர்ஸ்ங்க. நீங்க பாருங்க, ஒரு வருஷம் நான் என்னோட முடிவு எடுத்து ஒரு வருஷம் என் லைஃப மாத்தணும், நான் சம்பாதிக்கணும். யாரு என்ன பார்த்து சிரிச்சாங்க? நிறைய பேர் சொன்னாங்க இது ஒரு லூசு, பிசினஸ் பிசினஸ் பிசினஸ்லயே உட்காரோன்னு சொந்தக்காரங்களே சொன்னாங்க என்ன பார்த்து. எதுக்கும் வர மாட்டேங்குது, ஃபங்க்ஷனுக்கு எதுக்குமே வர மாட்டேங்குது, இது ஒரு பைத்தியம் போல, எம்பி பிசினஸ்லயே உட்காந்துருக்கோம், அம்மா அப்பா மாதிரி இதுவும் எம்பி பிசினஸ் தான், இதுவும் ஒரு லூசு போல அப்படின்னு அதெல்லாம் சொன்னாங்க. நான் காதுல எடுத்துக்கலையே. சொன்னவங்க என்ன நம்மளுக்காக காசு கட்டுறாங்க இல்லையே, நம்ம லைஃப்க்கு எல்லாமே நம்மளுக்காக கொடுக்குறாங்க இல்லையே. நம்ம கோல்ஸ் நம்ம ஓடுறோம், நம்ம ஃபியூச்சர் போறோம். இன்னைக்கு நான் என்னோட ஃபியூச்சர் நான் மாத்திட்டேன். அவங்க மூஞ்சி உடைக்கிற மாதிரி நான் செஞ்சேன். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஃபியூச்சர் தலைமுறையே வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதை வந்து போட்டு வச்சுட்டாங்க. விதை போட்டு வச்சு எங்க கிட்ட பாஸ் பண்ணாங்க. அதுல வந்து நாங்க இன்னைக்கு தண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த அந்த பிளான் வந்து ட்ரீ வந்து மரம் வந்து வளர்றதுக்கு இன்னைக்கு நாங்க வந்து இந்த வளர்ந்து எடுத்து வர்றதுக்கு இன்னைக்கு நானே என்னோட பிரதர் சிஸ்டர் இன்லோ நாங்க வந்து சீரியஸா எடுத்து டீமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பாத்தீங்கன்னா எங்க ஜெனரேஷனே அந்த பிளான்க்கு ட்ரீக்கு வந்து தண்ணி ஊத்தணும் அவசியம் கிடையாது. இன்னைக்கு நாங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் எம்பி பிசினஸ், ஜெனரேஷன் பிசினஸ். இன்னைக்கு வர ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா வேலை என்னன்னு தெரியாது. இதுதான் எம்பி பிசினஸ். சோ இதுதான் நான் மறுபடியும் மனுசுறேன், எம்பிக்கு வந்து ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்டா வைங்க. ஒரு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்கா கோல் செட் பண்ணி 2 வருஷம் நீங்க நினைச்சாக்க ஒரே வருஷம் உங்க லைஃப் நீங்க மாத்த முடியும். அது உங்க கையில இருக்கு. நம்ம போற உழைப்ப வந்து தப்பான இடத்துல போறோம். அதை வேக்கப் பண்ணி சரியான இடத்துல ஒர்க் ஹார்ட் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் போடுங்க. வேற இடத்துல ஒர்க் ஹார்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு ஒர்க் ஸ்மார்ட் எதுவுமே இல்ல. ஆனா அங்க யாருக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம், அங்க பாஸ்க்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். பாஸ்க்கு தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட அவங்களோட கம்பெனிக்கு வந்து நம்ம சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க வெக்கேஷனுக்கு வந்து ஃபேமிலியோட போறாங்க, நம்ம இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது யோசிங்க. இன்னொன்னு, என்ன சேலஞ்சஸ் வந்து என்ன பார்த்தாலும் உங்களோட பிக் ஒய் முன்னுக்கு வைங்க. ஏன் நீங்க முதல்ல ஏன் சைன் பண்ணீங்க, என்ன ரீசன் சைன் பண்ணீங்க? பிள்ளைங்க ஃபேஸ் போய் பாருங்க, தூங்கும் போது அவங்க போய் பாருங்க, அவங்க என்ன ஏங்குறாங்க. சிங்கிள் இருந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அவங்க தூங்கும் போது போய் பாருங்க, உங்க பேரண்ட்ஸ பாருங்க. குடுக்க இப்போ உள்ள யங்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா கூட்டாளி தான் ப்ரையாரிட்டி. நான் ஒன்னு சொல்லிட்டா, எம்பிபிஎஸ் வந்து இதெல்லாம் நான் வேக்கப் பண்ணேன். இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லி எனக்கு யாரும் இல்ல, எல்லாம் பிளாக் லிஸ்ட் தான். ஐ டோன்ட் கேர். இன்னைக்கு என்னோட ஃபேமிலி, நான் இன்னைக்கு என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாம் யாருக்குமா 100% ஏபிஓ தான். எங்களுக்கு வீட்டுல என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஆளு நிக்கிற யாருக்குமே எங்களோட ஏபிஓ தான். நான் தான் எம்பி ப்ரையாரிட்டி கொடுப்பேன். எனக்கு ஏபிஓ தான் எனக்கு முக்கியம். எனக்கு வேற யாரும் முக்கியம் இல்ல, எனக்கு ஏபிஓ தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இதுதான் எங்க அம்மா அப்பா எனக்கு கத்து கொடுத்தாங்க. ஏபிஓ முன்னுக்கு வை, நீ உன்னை முன்னுக்கு வைக்கிறது ஏபிஓ முக்கியம்னுவாங்க. அவங்க அவங்க உன்னை நம்பி வந்தாங்க, நீ என்ன பண்ற, இதை யோசிங்க. உங்களோட வீக் வாய் யோசிங்க. இன்னைக்கு போயிட்டு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட உங்க பிள்ளைங்க கிட்ட உட்காந்து பேசுங்க, கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சோ அந்த மாதிரி சொல்லும் போது வந்து கடைசி ஓகே, இறுதி கட்டத்துக்கு நான் வந்துட்டேன்.
கொஞ்ச நேரம் ஸ்டாப் ஷேர். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இசிஒய் சிஸ்டம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்றேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இசிஒய் சிஸ்டம் இல்லன்னா, நான் இந்த இடத்துக்கு வந்து நான் வந்திருக்க மாட்டேன். அண்ட் தென் உங்களுக்கு சிஸ்டம் இருக்கும். இன்னைக்கு நான் பேசுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அப்ளைன் கிட்ட போயிட்டு ரிஃபர் பண்ணுங்க. உங்க அப்ளைன் கிட்ட உட்கார்ந்து பேசுங்க. உங்களுக்குன்னு டீம் எல்லாரையும் வந்து ஸ்ட்ராங்கான டீம் இருக்கு. கை புடிச்சு பேசுங்க. டீம் ஒர்க்கா இருங்க. ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க நல்லா ஹியூஜான பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறீங்க. சோ சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ உங்க டைமண்ட்ஸ் கூட கை புடிச்சு டைமண்ட் நீங்க அடுத்த லெவல் மூவ் பண்ண நான் உங்களுக்கு ஒரு லேக்கா இருப்பேன்னு சொல்லிட்டு தைரியமா போங்க. அந்த மாதிரி இன்னொன்னு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் மறுபடியும் எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா என்னை பாக்குற டைம் எல்லாம் டைமண்ட் ஷீலாக்கா டைமண்ட் முத்து அண்ணன் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. ரொம்ப இது உன்னால முடியும். நீ பே நீங்க பேசு. தைரியமா பேசுங்க. தைரியமா செய்யுங்க. உன்னால முடியும்னு சொல்லி சோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ டைமண்ட். அண்ட் தென் லீடர்ஸும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்.